Unit 2 Optics. Topic is microscope. This is an optical instrument which helps us to see tiny, very small object. It is classified as simple microscope and compound microscope. Simple microscope na very small, tiny ஆப்ஜெக்டை வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து வாட்ச் ரிப்பேரிங் அதில் யூஸ் ஆகுது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை ரேகை இருக்குல்ல, அதை பெருசுப்படுத்தி பார்க்குறதுக்கும் இந்த லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். The simple microscope has a convex lens of short focal length. It is held near the eye to get enlarged image of simple அதாவது ஸ்மால் ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்து. இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எவ்வளோ குறைச்சி எடுக்கிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். Let an object AB is placed at a point within the principal focus, that is U is less than F. F உடைய வேல்யூ வந்து ஃபோக்கல் லென்த்தோடைய வேல்யூ வந்து யூவை விட கம்மியாக, அதாவது யூ வந்து கம்மியாக இருக்கும், எஃப் உடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். Of the convex lens and the observer eye is placed just behind the lens. இப்போ நம்ம வந்து கண்ணை வச்சு லென்ஸோடைய ரைட் சைடில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, as per this position the convex lens produces an erect, virtual and enlarged image A dash B dash. The image formed is in the same side of the object and the distance equal to the least distance of the distinct vision D for normal eye D equal to 25 cm. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஆப்ஜெக்டை வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வைக்கிறோம். இப்போது ரைட் சைடில் நம்ம ஐ வச்சு பார்க்கும்போது ஏபின்ற ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எஃப்க்கு அந்த பக்கத்தில் எராக்ட் என்லார்ஜ்ட் இமேஜாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த இமேஜுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இங்கே வந்து நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். நடுவில் போகிற லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு, நடுவில் இருக்குது ஆப்டிக்கல் சென்டர், F1 வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸு. இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்து. இப்போ நம்ம ஃபோக்கல் லென்த் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறோமோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து F1க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கோம், தட் இஸ் ஏபி. இந்த ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து நம்ம ரைட் சைடில் நம்ம ஐயை வச்சு பார்க்கும்போது இதனோட இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் வச்சுருக்க சைட்லேயே கிடைக்குது, தட் இஸ் எராக்ட் வெர்ச்சுவல் என்லார்ஜ் இமேஜ். இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இதை தான் இந்த வேர்டிங்ஸில் இங்கே கொடுத்துருக்கு. as per the position of the convex lens produces an erect, virtual and enlarged image A dash B dash. The image formed is in the same side of the object and the distance equal to the least distance of distinct vision D for normal human eye D equal to 25 centimeter. இந்த இமேஜுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 25 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். The simple microscope are used by watch repairing and jewelries to read small letters clearly. இது வந்து சின்னதாக இருக்க லெட்டரை பெருசுபடுத்தி காட்டும். To observe parts of flowers, insect etc. To observe fingerprint in the field of forensic scienceல இது யூஸ் ஆகுது.
Next, compound microscope. A compound microscope is also used to see the tiny object. இது கூட tiny object பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. It has better magnification power than the simple microscope. இது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இதில் மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை டிக்ரீஸிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் யூஸ்டு. நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் cannot be decreased beyond certain limit. ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ண முடியாது. திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் பை யூஸிங் டூ செப்பரேட் பை கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன். A compound microscope consists of two convex lenses. இதில் ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. The lens with a shorter focal length is placed nearer the object. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ். The lens with larger focal length and larger aperture places near the observer eye is called eye lens and eyepiece. இப்போ கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு லென்ஸ் வைக்கிறோம். இது வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த். அது இப்போ பார்த்தீங்கன்னா the lens with larger focal length and the larger aperture placed nearer the observer eye is called eye lens or eyepiece. இப்போ கண்ணை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அங்கே ஒரு லென்ஸ் இருக்குது. அது வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த்து. அதோடைய பேர் வந்து ஐ லென்ஸ் ஆர் ஐபீஸ். போத் த லென்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் ஏ நேரோ டியூப். ஒரு நேரோவாக நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனில் இந்த வச்சுருக்காங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆப்ஜெக்ட் லென்ஸு. ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அது வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த்து. அது வந்து ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸ். இப்போ ஒர்க்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா the object AB is placed at a distance slightly greater than the focal length of object U is greater than F0. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஃபோக்கஸை வந்து F0, ஐ பீஸு ஐ லென்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு வந்து FEன்னு சொல்லியிருக்கோம். A real inverted and magnified image A', B' is formed at the other சைட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அதாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பக்கத்தில் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. திஸ் இமேஜ் பிஹேவ்ஸ் ஆஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐ லென்ஸ். நம்ம இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது அந்த இமேஜ் வந்து A', B'என்ற இமேஜ் வந்து இந்த லார்ஜர் ஃபோக்கல் லென்த் உள்ள ஐ லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இது ஆப்ஜெக்டாக இருக்குது. திஸ் பொசிஷன் ஆஃப் த ஐ லென்ஸ் is adjusted in such a way that the image A', B' falls within the principal focus of the eye piece. இந்த இமேஜை வந்து FEக்கும் அந்த லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸுக்கும் இல்லை நடுவில் அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. This eyepiece form a virtual enlarged and a erect image A', B' on the same side of the object. இப்போது நம்ம ஐபீஸ்லேருந்து அந்த A', B'ன்றத அந்த இமேஜை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அதை வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த பக்கத்தில் என்லார்ஜ்டு virtual erect இமேஜாக ஃபார்ம் ஆகுது ஆன் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் வச்சுருக்குமோ அந்த இடத்துல பெரிய இமேஜாக A', B', ஃபார்ம் ஆகுது. Compound microscope has 50 to 200 times more magnification power than the simple microscope. Simple microscope விட 50 to 200 times more magnification power இதுக்கு உண்டு. இப்போது இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ட்ரா பண்ணியிருக்கேன், இதை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இமேஜ் பிஹேவ் ஆஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐ லென்ஸ். த பொசிஷன் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் adjusted in such a way that the image A', B' falls within the principal focus of the eye lens, அதாவது eyepiece. This eyepiece forms a virtual enlarged and erected image A', B' on the same side of the object.
Next, traveling microscope. A traveling microscope is one of the best instruments for measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeter. இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்மால் மெஷர்மெண்ட்டு கூட வந்து என்ன பண்ணணும்னா அக்யூரேட்டாக இது வந்து மெஷர் பண்ணிடும். தட் இஸ் 0.01 millimeter. இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் வெர்னியரை பேஸ் பண்ணி இது வந்து என்னுடைய பிரின்சிபிள் இருக்குது. இந்த லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 millimeter. நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப். ஹாவ் யூ சீன் த ரீசன்ட் லூனார் எக்லிப்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த லூனார் எக்லிப்ஸை நம்ம எப்படி பார்ப்போம்? டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். டெலஸ்கோப் is an optical instrument to see the distinct object. தூரத்தில் இருக்க பொருளை நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு டெலஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. The first telescope was invented by John Lippershey in 1608. Galileo made a telescope to observe distinct star. இதை பார்க்குறதுக்கு கலீலியோ வந்து ஸ்டார்ஸை வந்து தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸை பார்க்குறதுக்கு டெலஸ்கோப்பை மேக் பண்ணார். Next, Galileo observed the satellites of Jupiter and rings of Saturn through his telescope. Next, Kepler invented telescope in 1611, which are fundamentally similar to the astronomical telescope. Next, types of telescope. According to optical property, it is classified into two groups: refracting telescope, reflecting telescope. In refracting telescope, lenses are used: Galilean telescope, Keplerian telescope, achromatic refractors or some refracting telescope. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு reflecting telescope, parabolic mirrors are used. Gregorian, Newtonian, Cassegrain telescopes are some reflecting telescope. இப்போது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னால் இப்போ வந்து லென்ஸ் இருக்குது, இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இந்த சைடில் வந்து இமேஜ் வந்து வந்துடும், அது ரிஃப்ராக்ட் ஆகும். ஆனால் இதை பார்த்திங்கன்னா இந்த வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் இன்சிடென்ட் ரே வருது, அதே சைட்லேயே வந்து இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்போ வந்து இந்த இமேஜை வந்து நம்ம பார்க்கணுன்னா இங்கே வந்து பேரபோலிக் மிரர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த திங்ஸ் which are observed, astronomical telescope and terrestrial telescopes are the two major types of telescope. ரெண்டு டெலஸ்கோப் இருக்குது, astronomical telescope and terrestrial telescope. இப்போ பார்த்திங்கன்னா astronomical telescopes are used to view heavenly bodies like stars, planets, galaxies and satellites. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா terrestrial telescope. The image in an astronomical telescope is inverted. இமேஜ் வந்து astronomical telescopeல வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் விவிங் த ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்க முடியாது. தேர்ஃபோர் எ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் இஸ் யூஸ்டு. டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் ப்ரொடியூசஸ் அண்ட் எராக்ட் இமேஜ். எராக்ட்னா மெலிசான கிளியரான இமேஜ். த மேஜர் டிஃப்ரென்ஸ் between the astronomical and the terrestrial telescope is eracting the final image with respect to the object. ஆப்ஜெக்டை பொறுத்து இமேஜை வந்து எராக்ட் பண்ணி காட்டுறது இதனுடைய வேலை. நெக்ஸ்ட்டு, அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். எலாபரேட் வியூ ஆஃப் த கேலக்ஸிஸ், பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் இஸ் பாசிபிள். நம்ம வந்து டெலஸ்கோப் யூஸ் பண்ணி கேலக்ஸிஸ், பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். Next, camera can be attached for taking photograph for the celestial object. நம்ம ஃபோட்டோகிராஃபு எடுக்கிறதுக்கு கேமரா கூட நம்ம டெலஸ்கோப்போட அட்டாச் பண்ணலாம். The telescope can be viewed even with the low intensity of light. பவர் வந்து ரொம்ப இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும், லைட் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டெலஸ்கோப் வச்சு நம்ம வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, டிஸ்அட்வான்டேஜஸ். ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் நீடட். தொடர்ந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த டெலஸ்கோப்பெல்லாம். நெக்ஸ்ட்டு,
மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு வந்து அதிகமாக பண்ணணும். நெக்ஸ்ட் இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போக முடியாது. தேங்க்யூ.